அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக போர் தொடங்கிடுச்சா? ட்ரம்ப் திடீர்னு இந்தியா மேல பாய்ச்சல் காட்டியிருக்காரு. பிரதமர் மோடி, ரஷ்யா அதிபர் புதின், சீனா அதிபர் ஜின்பிங் இவங்க 2 பேரையும் சந்திச்சது தான் இப்போ உலகத்துல பெரிய பேசும் பொருளா இருக்கு. இந்த சந்திப்பு முடிஞ்ச உடனேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலைபட்சமான பேரழிவுன்னு எக்ஸ்ல பயங்கரமா கோபத்தை கொட்டியிருக்காரு. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கறத நிறுத்துங்கன்னு அமெரிக்கா ஏற்கனவே மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசா இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. இது கடந்த 27ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. ட்ரம்ப் தன்னோட பதிவில் அமெரிக்காவுக்குள்ள இந்திய பொருட்கள் அதிகமா இறக்குமதி ஆகுது, ஆனா இந்தியாவிற்கு அமெரிக்க பொருட்கள் குறைவாதான் போகுது. இது ஒருதலைபட்சமான பேரழிவுன்னு சொல்லியிருக்கார். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களும் கச்சா எண்ணெயும் இந்தியா அதிகமா வாங்குறதாகவும் அமெரிக்கா கிட்ட இருந்து குறைவா வாங்குறதாகவும் அவர் சொல்லியிருக்கார். இந்திய அரசு அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மேல விதிக்கப்பட்ட வரியை நீக்கிறதா சொன்னதும் காலதாமதமான முடிவுன்னு காட்டமா சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததால இந்தியா அமெரிக்கா உறவுல விரிசல் ஏற்படுமா? இந்த வரி உயர்வு இந்திய பொருளாதாரத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியா இந்த விவகாரத்துல எந்த மாதிரி எதிர்வினை ஆற்றும்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.